நல்லா பசங்கிட்ட பாருங்கள், அதாவது உதிராக இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சா பிடிக்க வரணும், இப்படி உதுத்து விட்டோம்னா உதுந்துடணும், அந்த மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஈரமாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். நம்ம சில சமயம் ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், மற்றபடி சாஃப்டாக தான் இருக்கும். அது நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி இட்லி துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இட்லி தட்டு மேலே விரிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதில் போட்டு வேக வச்சிடலாம். புட்டு மேக்கரில் வச்சும் வேக வைக்கலாம், இல்லை சின்ன சின்ன டம்ளர் கிண்ணங்கள் வச்சு கூட நம்ம வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி தட்டிலேயே வச்சு வேக விட்டுக்கிறேன். நம்ம இப்போ எல்லாத்தையும் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இட்லி பாத்திரத்தை உள்ள வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். மூடி வச்சிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, லைட்டாக எடுத்து இப்படி இது பண்ணோம்னா இப்படி பரண்டுட்டு வரும், அப்படியே ஒரு மாதிரி தெரியாகும். அப்படி இருந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து இது வெளியில் ஆற வச்சிடலாம். இதை மாற்றி எடுத்துடலாம். கொஞ்சம் தேங்காவும் இதோட சேர்த்தே நான் வச்சுருந்தேன். நம்ம சூடாக இருக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இனிப்பு இதுக்கு சூடோட ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம்.